மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு வழக்கு புலனாய்வில் இருக்குது, நீதிமன்ற கண்காணிப்பில் ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம எதுவும் பேச வேணாம், நம்ம அமைதியாக இருப்போம் அப்படிங்கிற முடிவெடுத்தாலும் இந்த டிஎம்கே ஐடிவிங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்மளை அமைதிப்படுத்தவே விட மாட்டாங்க. ஒரு பக்கம் இந்த போஸ்டரா நேற்று தினம் பார்த்தீங்கன்னா உண்மை கண்டறிங் குரு அப்படிங்கிற ஒரு ட்ராமாவை நடத்துனாங்க. அதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சட்டசபையில் ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும்போதே இவங்க வந்து விவாதம் பண்ணுறாங்க. அதை பற்றி கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக அந்த வழக்கு விவாதம் பண்ணுறாங்க. அதற்கு முன்னாடி காலைல முரசொலியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு யாரையும் பலிகடாக்க நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற நரேட்டிவ் இவங்க செட் பண்ணுறாங்க. ஒரு வழக்கு ஒரு ஏஜென்சிட்ட போயிடுச்சு மாறி அந்த ஏஜென்சி நீதிமன்ற கண்காணிப்பில் அந்த வழக்கை வந்து கையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ பதறீங்க, ஏன் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க, எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போல அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஜூனியோட ஆர்டிகல் படிச்சிருந்தீங்கன்னா அந்த செய்தியை நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த தகவல் அத்தனையுமே எங்கள்கிட்ட வந்துருச்சு, நாங்கள் மறுபடியும் உங்கள் அஜெண்டாக்குள்ளே பலிகடாக மாட்டோம். என்ன நடைமுறை பிரச்சனையை சந்திக்கிறாரு, அங்கே மண்டபங்கள் ஆரம்பித்து ஏற்பாடு பண்ணுற இடத்துல எவ்வளவு இடர்பாடுகளை எங்கள் தலைவர் சந்திக்கிறார் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் ரொம்ப தெளிவாக எழுதிட்டாங்க. ஸோ உங்கள் பருப்பு இங்கே வேகாது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். அப்போ என்னப்பா பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க அந்த புலனாய்வு அமைப்புக்கு மாற்றப்பட்ட பிறகு ரொம்ப பயப்படுறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு செய்திகளை வாண்டடாக கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ அந்த புலனாய்வு அமைப்பு என்ன பண்ணுது, இப்போ வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க, எஸ்ஐடியிலேருந்து புலனாய்வு அமைப்புக்கு எத்தனை பக்க ஆவணங்கள் போயிருக்கு, எந்த லொக்கேஷனில் தங்கியிருக்காங்க, பென்ட்ரைவ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எரிச்ச விஷயத்தில் என்ன மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க, எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது செய்தி வந்த பிறகு யார் அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போனால், இந்த டேட்டாவை நான் பேச போகிறேன். அதாவது நேற்று நைட்டு 10 மணி வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுற ஏரியாவில் கடைகள் அத்தனையுமே திறந்துச்சாமே, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அதாவது சிபிஐன்னு சொன்ன பிறகு இந்த ஆளும் தரப்புக்கு இவ்வளோ பயம் வருது. கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன், கூடிய விரைவில் கண்காணிப்பு குழுவும் இங்கே வரப்போகுது. ஏன்னா ஒரு நீதிபதி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழு அமைச்சிருக்காங்கல்ல, அவங்களும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது, யாருப்பா அந்த வழக்கை விசாரிக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிபிஐ வந்து இந்த வழக்கை குஜராத் ரேடரில் வேலை செஞ்ச பிரவீன் குமார் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவர் டீமில் ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்க நேற்றைய தினம் வந்து கரூர் வந்துட்டாங்க. கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு இடத்துல தங்குவாங்க. அரசு சார்பாக வந்தவங்கலாம் ஒரு இடத்துல தங்குவாங்க. அந்த இடத்துல தான் இப்போதைக்கு வந்து அந்த குழு வந்து தங்கியிருக்காங்க. இந்த குழு இப்போ என்ன டிஸ்கஷனில் இருக்காங்கன்னா, கரூரில் நம்ம ஆஃபீஸ் போடலாமா அல்லது மதுரையில் போடலாமா, ஏன்னா மதுரையில் சிபிஐக்கு தனியாக அலுவலகம் இருக்குது, மதுரையில் ஆஃபீஸ் போடலாமா இல்லை கரூரில் இருந்து இந்த விசாரணை அத்தனையுமே பண்ணுறதுக்கு இந்த இடம் சரியாக இருக்குமா, இந்த இடம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற பேசிக்கான சில விஷயங்களை பற்றி அவங்களுக்குள்ள ஆலோசனை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வழக்கு இந்த மாதிரி விசாரணை பண்ண போகிறாங்க, இவங்க லொக்கேஷன் வந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னே சில அரசு அதிகாரிகள் வந்து விசாரணை சார்பாக இவங்களை வந்து சந்திச்சிருக்காங்க. வனத்துறையை சேர்ந்தவங்க, பொதுப்பணித்துறையை சேர்ந்தவங்க, சில பேர் வந்து இவங்களை பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நாளிதழ்கள் வெளியிடுறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வழக்கு விசாரணை ஒரு பக்கம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டேட்டா வந்த பிறகு, தகவல் வந்த பிறகு, ஒரு பக்கம் எஸ்ஐடி வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொன்னதுனால 9 நாட்கள் எஸ்ஐடி இந்த வழக்கை விசாரிச்சிருக்கு. அதாவது ஏற்பாட்டாளர்கள் மேலே வந்து இருக்கக்கூடிய சில விஷயங்களை விசாரிச்சிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் சார்ந்த சில தகவல்கள் அத்தனையுமே அவங்க கைப்பற்றியிருக்காங்க. அதை தாண்டி வந்து மதியழகன் அப்படிங்கிற ஒருத்தர் 2 நாள் வந்து நம்மளுடைய மாவட்ட செயலர் இருக்கார்ல, அவர் 2 நாள் வந்து காவலில் எடுத்து இந்த வழக்கில் விசாரித்தாங்க. ஸோ சேலம் பார்த்திபன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சம்மன் அனுப்பிச்சு அவரை விசாரணைக்கு அழைச்சாங்க. இந்த மாதிரி 9 நாட்கள் இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு சில விஷயங்களை விசாரிச்சிருக்கு. இது சம்பந்தப்பட்ட 1300 பக்க ஆவணங்கள் அத்தனையுமே சிபிஐட்ட நேற்று ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ திருமால் அப்படிங்கிற சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய ஏடிஜிபி ஒருத்தர் தான் இந்த டேட்டா அத்தனையுமே வந்து சிபிஐட்ட கொடுத்துருக்காரு. இது மிக முக்கியமான தகவலாக இருக்கு. இப்போ சிபிஐட்ட டேட்டா போயிருச்சு, சிபிஐ தன்னுடைய இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க போறாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடைகள் அத்தனையுமே கொஞ்சம் திறந்துருங்க, சிபிஐ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. சிபிஐ வரப்போகிறாங்க, அதிகாரிகள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி கடைகள் அத்தனையுமே 10 மணி வரைக்கும் திறந்துருந்தாங்க. ஸோ சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியல ஒரே நாளில், அதனால வேற ஒரு நாள் நாங்கள் வரோம்னு சொல்லி அந்த திட்டத்தை அடுத்த நாள் மாற்றி வச்சிருக்காங்க. வந்த அன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்கள் அத்தனையுமே பதிவு செஞ்ச பிறகு இந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து கரூர்லேயே ஒரு லொக்கேஷன்லேயே வந்து இவங்க வந்து விசாரணை அத்தனையுமே பண்ணாங்க. பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் இவங்க தங்கியிருந்தாங்க அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்த வெக்கேட் பண்ணி இவங்க அத்தனை பேருமே வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில தகவல்கள் அத்தனையுமே இவங்க பார்த்துருப்பாங்க, செஞ்சுருப்பாங்கல்ல. ஸோ இவங்க எங்கே விசாரணை பண்ணாங்களோ அதில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சில காகிதங்கள் எரியுறதை பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் பார்த்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஒரு பென்ட்ரைவ் ஒன்று எரிஞ்சிருக்கு, 32 GB இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் ஒன்று எரிஞ்சிருக்கு. உடனே இந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் செய்தி நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்து அத்தனையுமே செய்தி ஆயிடுச்சு. இதுதான் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க. செய்தி வந்துருச்சு, செய்தி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சோன்னே அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் போலீஸ்காரர் ட்ரெஸ்ஸில் இல்லை, ஆனால் ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. அந்த பென்ட்ரைவ் மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் அலுவலகத்துக்குள்ள
அவர் போயிட்டார் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. காகிதங்கள் அத்தனையுமே தேவையில்லாத, அதனால நாங்கள் எரிச்சோம் அப்படின்னு சொல்லி சில முகம் தெரியாத போலீஸ்காரங்க நாளிதழுக்கு சில தகவல் கொடுத்ததா சொல்கிறாங்க. சரி, காகிதம் தேவையில்லை, எரிச்சிட்டிங்க, பென்ட்ரைவ் ஏன் இருக்கிறீங்க? பென்ட்ரைவ் இப்போ அதில் தேவையில்லாத டேட்டா, தேவையில்லாத தகவல் இருந்தால் ஒன்று டெலீட் பண்ணிடலாம், இல்லை ஃபார்மேட் பண்ணிடலாம். 32 GB பென்ட்ரைவை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஒரு பக்கம் அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இருக்கக்கூடிய தகவல் அத்தனையுமே சிபிஐக்கு போகும்போது இந்த பென்ட்ரைவ் மட்டும் ஏன் போகாமல் இருக்குது அப்படிங்கிற சந்தேகமும் இங்கே எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த பென்ட்ரைவ் தேவைப்படாத தகவல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பென்ட்ரைவ் மறுபடியும் சிறப்பு புலனாய்வு குழு அலுவலகத்துக்குள்ளே போயிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்மலாக இருக்கக்கூடிய சில தகவல்களாக இருக்குது. சரி, இவங்க இன்வெஸ்டிகேஷனை இனிமேல் எப்படி பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு எந்த விதமான காலக்கெடுவும் இது வரைக்கும் நிர்ணயிக்கல. இவங்க எப்படி அதாவது கடைக்காரங்கள்ட்ட விசாரிக்கலாம், பொதுப்பணித்துறையில் விசாரிக்கலாம், அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேர்ட்டையும் விசாரிக்கலாம், காவல்துறையில் தேவைப்பட்டால் எஸ்பிகிட்ட கூட இவங்க விசாரிக்கலாம். ஏன்னா 500 போலீஸ்காரங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. மருத்துவமனையில் போயிட்டு எந்த லொக்கேஷனில் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா, எந்தெந்த மாதிரி டாக்டர் அத்தனை பேருமே இங்கே வந்தாங்க அவங்களுடைய டேட்டா, இது அத்தனையுமே இவங்க இனிமேல் பார்க்க போகிறாங்க. இவங்க இதை மட்டுமே பார்க்க போகிறதில்ல, நம்ம சைடும் அவங்க வருவாங்க. நம்ம தலைவர் தேவைன்னா அவங்க சம்மன் அனுப்பி விசாரிப்பாங்க, நிகழ்ச்சி ஏற்பாளர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சைடும் இவங்க விசாரணை பண்ணுவாங்க, அந்த சைடும் விசாரணை பண்ணுவாங்க. 2 பக்கம் விசாரணை பண்ணி இதற்கு தாவேகா தரப்பில் இருக்கக்கூடிய அலட்சியம் காரணமாக அல்லது அரசு தரப்பில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்கட்டும், இந்த விஷயங்கள் அத்தனைக்குமே தேவைப்படுற நடவடிக்கை எதுவுமே அரசு தரப்பில் எடுக்கலையா? அப்போ எடுக்கலைன்னா யார் எடுக்கலை, இவர் எடுக்கலைன்னா என்ன காரணத்துக்காண்டி இவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா தகவலுமே இந்த விசாரணை வளையத்தில் வரும். ஸோ இவங்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்காதனால இவங்களுடைய விசாரணை அத்தனையுமே இவங்க விசாரித்து பெர் மந்த் ரிப்போர்ட் கண்காணிப்பு குழுக்கு அனுப்புவாங்க. நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் 2 IPS ஆஃபீஸர் குழு இவங்களோட ரிப்போர்ட் அத்தனையுமே பார்த்துட்டு குற்றப்பத்திரிகையை நோக்கி இந்த வழக்கு நகரும். ஸோ விசாரணை முடிஞ்ச பிறகு குற்றப்பத்திரிகை இது பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட்டுக்கு அப்புறம் யார் குற்றவாளி என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜராவாங்க. இவங்க தரப்பில் சில சாட்சிகள் அடிப்படையாக வச்சு இந்த குற்றவாளிகள் குற்றம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நிறுவுவாங்க. அந்த குற்றவாளிகள் மறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்கும். ஸோ இந்த கண்காணிப்பு, நீதிமன்றம், இந்த சார்ஜ் ஷீட்டு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இதுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க இந்த குழு அமைச்சதுலேருந்து ஆளும் தரப்பு பதறதை உங்களால் நிச்சயமாக கவனிக்க முடியும். ஏன் எதுக்குங்கிறதே நமக்கு தெரியல. நம்மளாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் போது நம்ம கேஷுவலாக தான் இருந்தோம், சிபிஐட்ட போகும்போது நம்ம கேஷுவலாக தான் இருந்தோம். ஏன்னா நம்ம மேலே நமக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது. நம்ம லொக்கேஷனுக்கு ரொம்ப நாள் கழித்து அனுமதி கொடுத்தாங்க. அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அரசு தரப்பில் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை ரூல்ஸுமே அண்ணா ஃபாலோ பண்ணாங்க. வண்டியில் எங்கே பிரச்சாரம் பண்ணுமோ அங்கே தான் அவர் எந்திரிச்சார், வேறு எங்கேயுமே அவர் எந்திரிக்கல. ஸோ இந்த மாதிரி அரசு தரப்பு கொடுத்த அத்தனை ரூல்ஸையும் ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இங்கே அரசு தரப்பு இங்கே எங்கேயாவது தடுமாறி இருக்கா, எங்கே நடந்திருக்கு, என்ன ஏது, வேற யாரும் உள்ளே ஊடிக்கிட்டாங்களா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு விசாரணை மூலமாக தான் தகவல் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதைத்தான் நான் இங்கே ஷேர் பண்ண நினச்சேன். கரூரில் இறங்கிட்டாங்க, இனி சம்பவங்களுக்கு காத்திருக்கலாம். இந்த விசாரணை நடக்கும்போது இந்த விசாரணையில் இவங்களை விசாரிக்கிறாங்க, அவங்கள விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற சில தகவல் வெளியாகலாம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே இவங்கள தான் சிபிஐ கண்காணிக்கிறாங்க, இவங்கள தான் இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாலாம் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தகவலாக வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வழக்கை க்ளோஸ்டாக மானிட்டர் பண்ணுவோம். என்ன எது நடந்தாலும் இந்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.